சின்ன மனசுல அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, அப்பத்தா ஒரு வழியா செத்தமணி நடிச்சிட்டு இருக்காங்க. அப்பத்தாவுடைய ஆசை என்ன அப்படின்னா, சேது தமிழ்ச்செல்வி 2 பேரையும் 2 பேருமே ஒண்ணு சேர மாட்றாங்க. 2 பேரையும் பிடிச்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்படி இருந்தோம்னா எப்படி சரியா பண்ண முடியும்? அதனால நாம இந்த ஐடியா பண்ணா மட்டும்தான் அவங்கள சேர்த்து வைக்க முடியும். அப்படின்னு தான் அப்பத்தா இப்படி ஒரு ஐடியா பண்ணி செத்தவங்க நடிக்கிறாங்க. அதனால பார்த்து கரெக்டா ஒரு லெட்டர் கையில கிடைக்குது. அந்த லெட்டர் எடுத்து படிச்சு பார்க்கும்போது, நான் தினத்துக்கு எனக்குன்னு சில ஆசை இருக்கு. அதை நீங்க பண்ணீங்க ஆனா என்னுடைய ஆத்மா சாந்தி அடையும். அப்படின்னு எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சேது, அப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி, அப்புறம் என் முன்னாடி ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துக்கணும். 2 பேரும் கணவன் மனைவியா வாழ்வேன் அப்படின்னு அதை கேள்விப்பட்டதும் சேதுவும் தமிழ்ச்செல்வியும் துடிச்சு போறாங்க. வேற வழியே இல்ல. அப்பத்தாவுடைய கடைசி ஆசை இதை நிறைவேற்றினா மட்டும்தான் அவங்க ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு நம்ம தமிழ்ச்செல்வி சேது 2 பேரும் சத்திய பிரமாணம் எடுத்துக்கிறாங்க. எடுத்து முடிச்ச கையோட இங்க 2 பேரும் பயங்கரமா அழுகுறாங்க. அப்பத்தா, ஏன் அப்பதான் அப்படி பண்ணுனேன்? சாகரப்ப கூட என்னை பத்தி யோசிச்சிருக்கே, நான் உன்னை சரியா புரிஞ்சுக்கலையே அப்படின்னு அழும்போது டக்குன்னு அப்பத்தா கண் முழிச்சு பாக்குறாங்க. கண் முழிச்சதும் அங்க இருக்க எல்லாரும் பயந்து போறாங்க. அப்பத்தா உடனே எழுந்திரிச்சு, சேது, எப்பா அழுவாதப்பா, இது எல்லாமே பண்ணது உனக்காக தான்ப்பா அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் ஷாக் ஆகி பாக்குறாங்க. ராஜாங்கம் உடனே, ஏமா என்னம்மா, நீ அப்ப சாகலியா, உயிரோடு தான் இருக்கியா? ராஜாங்கம், நான் எப்படிப்பா அவ்வளவு அசிங்கம் சாவேன்? அதெல்லாம் சாக மாட்டேப்பா. சேதுக்கு தமிழ்ச்செல்விக்கும் ஒரு குழந்தை பெத்து அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சாம நான் எப்படி சாவேன்? அப்ப எதுக்குமா இப்பெல்லாம் பண்ணுனேன்? எல்லாம் ஒரு காரணமா தான்ப்பா. நீ வேணா சேது மேல கோவத்துல புள்ளியுடைய வாழ்க்கையை பத்தி யோசிக்காம இருக்கலாம். நான் எப்படிப்பா யோசிக்காம இருக்க முடியும்? எனக்கு சேதுவும் ஒரு புள்ள மாதிரி தான்ப்பா. அவனுடைய வாழ்க்கையை நினைச்சு எனக்கு தினம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதுக்காக தான் நான் இப்படி ஒரு பிளானை பண்ணேன். இப்படி பண்ணனா சேது தமிழ்ச்செல்வி 2 பேரும் வாழ்க்கையில ஒண்ணு சேருவாங்கன்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி இப்ப சேர்ந்துட்டாங்க. சேது, இங்க பாரியா, நீ என் மாதிரி சத்தியம் பண்ணிருக்க. அதனால சத்தியத்தை பொய் சத்தியமா ஆக்கிட கூடாது. நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்துதான் அவனும் பாத்துக்கோங்க அப்படின்னு அப்பத்தா சொல்றாங்க. இங்க ஒரு பக்கம் சேது, அப்பத்தா, ஏன் அப்பத்தா அதுக்காக இப்படி பண்ண நீனு? ஐயா சேது, எதுக்காக இப்படி பண்ணன்னு தான் சொல்லிட்டேன் ஐயா. எனக்கு உன் வாழ்க்கை தான் முக்கியம். இந்த நேரம் நான் சாகுனா கூட சந்தோஷமா செத்து போவையா. ஏன்னா உன்னையும் தமிழ்ச்செல்வியும் சேர்த்து வச்சுட்டேன். நான் இல்லைனாலும் சரி, தமிழ்ச்செல்வி ஒன்ன ரொம்ப பத்திரமா பார்த்து பாப்பா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு ஐயா அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி, அத்தை, உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? எதுக்கு இப்படி பண்ணீங்க? செத்த மாதிரி நடிச்சு எல்லாரையும் பயமுறுத்தி எல்லாரையும் கஷ்டப்படுத்தி பார்க்கறதுல அப்படின்னு உங்களுக்கு சந்தோஷம்? கேட்ட உடனே அப்பத்தான் அப்படியே ஈஸ்வரியை பாக்குறாங்க. ஈஸ்வரி கழுத்தை பிடிச்சி நடிச்சு, நீ முதல்ல சாகுடி, நீ இருந்தனா என் குடும்பம் உருப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரிய கழுத்தை பிடிச்சி நடிக்கிறாங்க அப்பத்தா. உடனே எல்லாரும், அம்மா விடுமா, முதல்ல விடுமா, நீ இப்படி ஒரு நானும் நடிச்சு போட்டு அவ கழுத்தை பிடிச்சி நடிச்சு ஏமா அப்படி பண்ற? விடுமா முதல்லன்னு சொல்லி அப்பத்தா பிடிச்சி இருக்கிறாங்க. உனக்கு என்ன பைத்தியம் மாமா அப்படின்னு ராஜாங்க கேட்க, யாருக்கு பைத்தியம் இல்ல யாருக்கு பைத்தியம் கேட்கிறேன். நான் செத்த மாதிரி நடிச்சதெல்லாம் நல்ல விஷயத்துக்காக தான். நான் நினைச்சது சேது தமிழ்ச்செல்வி 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனா கெட்டது நல்லது நடந்திருக்கு ராஜாங்கம். நான் செத்துட்டேன்னு தெரியாம என் முன்னாடியே இந்த ஈஸ்வரியும் சித்ராவும் என்ன பேசினாங்க தெரியுமா? என்னமா சொல்ற? என்ன பேசுனாங்க அப்படி? இந்த கிளவி மண்டே போயிடுச்சு, போஸுக்கு வர சொல்லலாமா அப்படின்னு அவ கேக்குறா. போஸ் இங்க வந்தா தேவை பிரச்சனை வந்துடும். ஏற்கனவே போஸ் ராஜாங்கத்தை பார்த்தாலே கொலவெறியா இருக்கான். ஏற்கனவே அவருக்கு ஆக்சிடென்ட் பண்ணி அவரை கொல்ல பார்த்தான். ஆனா அவர் தப்பிச்சிட்டாரு. ஹாஸ்பிட்டல்ல போய் கொல்ல பார்த்தான், அங்கேயும் தப்பிச்சிட்டாரு. அவன் இன்னும் அவனுடைய வெளியே அடங்கல. எப்படியாவது அவரை கொன்னு அவன் சொல்லி அவன் ஒரு முடிவை சுத்திட்டு இருக்கான். அதனால இங்க வந்தா தேவை பிரச்சனை வருண்டி. அவனை கூப்பிடுவானா? முதல்ல கிளவிய போய் அடக்கம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் போஸ்ட சொல்லி அந்த ராஜாங்கத்தை எப்படி போட்டு தரலான்னு தெளிவா பிளான் பண்ணி போஸ்ட வச்சு கதையை முடிச்சுட்டலாம் அப்படின்னு இந்த சித்திரம் ஈஸ்வரியும் என் பக்கத்துல இருந்து பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் தான் சுத்த போயிட்டேனே, இதனால இனிமே என்ன ஆக போகுது அப்படின்னு என் பக்கத்துல இருந்து பேசுறாங்கப்பா ராஜாங்கம். அப்படின்னா உனக்கு ஆக்சிடென்ட் நடந்து நீ போய் ஐசியூல அட்மிட் ஆயிருந்தியே, அதுக்கெல்லாம் காரணம் வேற யாரும் இல்லப்பா. எல்லாத்துக்கும் காரணம் அந்த போஸ் தான். அந்த போஸ் தான் காரணங்கிறது இந்த ஈஸ்வரிக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனா தெரிஞ்சிருந்தும் எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சுட்டு இருக்கா. இவெல்லாம் சும்மா இருக்கக்கூடாதுப்பா. இவளை நாம விட்டு வச்சோம்னுச்சிக்கேன், நம்ம குடும்பத்தை ஒண்ணும் இல்லாம ஒழிச்சு கட்டிடுவா. அதுக்குதான் இவன் கரம் கட்டி சுத்திட்டு இருக்கா. இவளை விடக்கூடாது ராஜாங்கம், விடவே கூடாது அப்படின்னு நம்ம அப்பத்தா சொல்றாங்க. அதை கேட்ட உடனே ஈஸ்வரியும் சித்ராவும் 2 பேரும் திரு முடிக்கிறாங்க. சேது உடனே கோவப்பட்டு, சித்தி என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? உங்களுக்கு ஏன் அப்படி அவ்வளவு வன்மோ? அப்பா கொல்ல பார்த்தது நீங்க தானே? அப்போ விடமாட்டேன். அந்த போஸ் எங்க இருந்தாலும் சரி அவனை தேடி கண்டுபிடிச்சு அவனை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சேது அறுவாடு தூக்குறாரு. இங்க ஈஸ்வரி ஓடி போய் சேது காலை பிடிச்சு, ஐயா சேது பிளீஸ் ஐயா, நான் சொல்றது கேளுயா, அவன் தெரியாம பண்ணிவிட்டான், மன்னிச்சிரியா. நீ உடனே கோவப்பட்டு அவனுக்கு பண்ணி போட்டானா அப்புறம் ஒண்ணுக்கு ஏதாவது ஆயிடும் ஐயா, நான் சொல்றது கேளுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சேது காலை பிடிச்சு கெஞ்சுறாங்க. சேது முடியவே முடியாது, நான் இன்னைக்கு அவன் விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல ராஜாங்க உடனே,
சேது கொஞ்சம் பொறுமையாரு, அந்த போஸ் தான் புத்தி கெட்டு போய் பண்ணிட்டு இருக்கானா, நீயும் அதே தப்பா பண்ணாத. எல்லாத்துக்கும் காரணம் இந்த போஸ் ஈஸ்வரன் தெரிஞ்சு போச்சுல. இதுக்கப்புறம் நாம அடுத்து என்ன நடக்கணுங்கிறதுதான் யோசிக்கணும். அதனால அருவாளை கீழே போடு அப்படின்னு ராஜாங்க சொன்ன உடனே சேது அருவாளை கீழே போடுறான். அப்பதான் உடனே பாத்தியா, நீதான் அவன் மேல பாசம் இல்லாத மாதிரி இருக்க. ஆனா அவனை பாரு, உன் வார்த்தையை கட்டு போட்டு நீ சொன்ன உடனே அருவாளை கீழே போட்டு நிக்கிறான். அவன்தான் அவன் புள்ள, அவன்தான் சேது. இதுக்கப்புறமாச்சும் நாம எல்லாரும் தனித்தனியா பிரிஞ்சு இல்லாம சேர்ந்து இருப்போம் ராஜாங்கம். நாம சேர்ந்திருந்தா மட்டும்தான் நம்மள யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. நாம பிரிஞ்சிருந்தோம்னா அதை பயன்படுத்தி நம்ம குடும்பத்தையே ஒட்டுமொத்தமா ஒழிச்சு கட்டுறதுக்கு நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்கயா அப்படின்னு அப்பதான் சொல்றாங்க. ராஜாங்க உடனே என்னை மன்னிச்சிருமா, நான் தான் ஆத்திரத்துல புத்தி கெட்டு போய் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் தெரியாம ஏதோ பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு ராஜாங்கம் அப்பத்தா கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு.